அதே போன்றுதான் இன்றைக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஆங்காங்கே அதிகரித்து போயிருக்கிறது. இந்த சைத்தானுக்கிட்ட இருந்து மனுஷன் தப்புறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிறானே, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான், அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம என்னதான் ஷைத்தானை விட்டு தூரமாக விரும்பினாலும் எங்களை அறியாம ஷைத்தான் வந்து புகுந்து கொள்வான், எங்களை குழப்பிடுவான். அன்பார்ந்தவர்களே, ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். அந்த துஆவை பாடமாக்குங்க, அந்த துஆவை ஓதுங்க, ஷைத்தான்ட சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுவதற்கு அது காரணமாக இருக்கும். என்ன துஆ அது? அல்லாஹ் சொல்லி தருகிறான், ரப்பி இன்னி அஊது பிக. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், வக்குல் நபியே நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், வக்குல் நபியே நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அடே ரசூலுல்லாஹ்க்கு இந்த துஆ முக்கியத்துவம்டா. நானும் நீங்களும் யாரு? கட்டாயம் கேட்க வேண்டிய துஆ. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். இறைவா, ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து என்னை நீ உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். என்னுடைய இறைவா, அந்த ஷைத்தான் என்னிடத்தில் வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அழகான துஆ, அழகான துஆ. பாடமாக்கிக்கங்க, அதிகம் அதிகம் கேளுங்க. எப்படி? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். இறைவா, ஷைத்தானுடைய தூண்டுதல்கள்ல இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அந்த ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கேளுங்க, நிச்சயமாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய குழப்பங்களிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றானா? ஷைத்தான் எங்களை உள்ளத்தில் வந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறானா? அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அஊது பிரப்பின் நாஸ். மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்துக்கு தகுதியானவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மறைந்து வந்து உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த ஷைத்தான் மனித உள்ளங்களில் சந்தேகத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். மினல் ஜின்னதி வன்னாஸ், போடுபவன் மனிதர்களில் இருந்தாலும் சரி, ஜின்களில் இருந்தாலும் சரி, அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற, சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துஆவை இஸ்லாம் கேட்க சொல்லுது. அன்பாண்டவர்களே, குல் அஊது பிரப்பின் நாஸை பொறுத்த வகையில அது நிறைய ரசூலுல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னால 3 தடவை ஓதி தண்ட கையில ஊதி உடம்புல தடவுவாங்கன்னு வந்திருக்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. கண்ணூறு, இந்த பொறாமைப்படுகின்ற மனிதன் பொறாமைப்படுகின்ற நேரத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முடிச்சுகளில் ஊதி விடுகின்ற பெண்களின் கெடுதிகளில் இருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். மாலை நேரத்தில் வருகின்ற கெடுதிகளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ்வின் படைப்பினங்களின் கெடுதிகளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த விடயங்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிற ஒரு முறையை சொல்லி தருகிறான். இந்த 2 சூறாவுக்கும் முஅவ்விதத்தைன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாதுகாப்பு தேடுகின்ற 2 பிரார்த்தனை முறைகள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, எனவே இது போன்ற பிரார்த்தனை முறைகளை நாங்கள் பாடமாக்கி வைத்துக் கொண்டால் ஷைத்தானுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது, ஜின்களுடைய தீங்குகளுக்கு நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது. வேறு என்னென்னமோ அச்சங்களும் பயங்களும் பீதிகளும் நிச்சயமாக இந்த சூறாக்கள் எங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 2 சூறாக்களோடு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 3 சூறாக்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறதுக்கு முன்னால படுக்கையில இருந்து கொண்டு தன்னுடைய கையில ஊதி உடம்புல கைப்படுற இடங்கள் எல்லாம் தடவுவாங்களாம். இப்படி 3 தடவை செய்வாங்கன்னு புகாரில ஹதீசு பார்க்க முடியுது. நிச்சயமாக இவைகள், இந்த பிரார்த்தனைகள் எங்களை பாதுகாக்க கூடியது. அது கண்ணூராக இருந்தாலும் சரி, சூனியத்தின் தீங்காக இருந்தாலும் சரி, அல்லது சைத்தானுடைய தீங்காக இருந்தாலும் சரி, நம்ம உலகத்தில் எதுவெல்லாம் தீங்கு செய்யும் என்று நினைக்கிறோமோ அந்த எல்லா
தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு கொண்டு வர போதுமான செய்திகள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஏகப்பட்ட குர்ஆன் வசனங்கள், நாங்கள் செய்கின்ற பாவங்கள், தப்பு தவறுகளுக்கு மன்னிப்பு தேடுகின்ற ஏகப்பட்ட வசனங்கள், உலகத்துல பரக்கத்தை தேடுறதுக்கு, லாபத்தை தேடுறதுக்கு ஏகப்பட்ட குர்ஆன் வசனங்கள், இப்படி நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்குது. குர்ஆனை கொஞ்சம் திறந்து குர்ஆனில் அல்லாஹ் துஆ கேட்க சொல்லுகின்ற முறைகளை படித்து அவைகளிலிருந்து நாங்கள் பாடம் பெற்று படிப்பினை பெற்று அந்த பிரார்த்தனைகளை கேட்கின்ற வளமையை உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து அதே சந்தோஷத்தோடு ஈமான் இஸ்லாத்தோடு மரணித்து மறுமை நாளையில் நிச்சயமாக சுவனவாசிகள் என்ற பட்டியலில் பேர் பதித்துக் கொள்ளலாம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.